வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவுரோடாக இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் பெரியதொரு பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் இந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையானுடைய விசாரணைகள் சார்ந்தும் அவருடைய கைது நடவடிக்கைகள், அதுக்கு பின்னால் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்ற பல தகவல்களும் பல பேசு பொருட்களை உண்டு பண்ணியிருக்கின்றது. பிள்ளையானை தொடர்ச்சியாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் கண்காணிப்பது, விசாரணைகளை மேற்கொள்வது, அது சார்ந்தான நகர்வு இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் அவருடைய நெருங்கிய சகாக்கள் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதும், அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் விசாரணைகளின் ஊடாக சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையும் விட அவர்களை வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக இல்லாட்டி விசாரணைகளுக்காக அழைக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி இருக்க பிள்ளையானுக்கு சார்பாக வாதாடுவதற்காக சட்டத்தரணியாக உதய கம்மன்பில ஆஜராகியிருந்தார். அதனை அடுத்து பல விதமான நகர்வுகள் வெளிவந்திருந்தது. அந்த பின்னணியில தான் உதய கம்மன்பில தொடர்ச்சியாக பிள்ளையானுக்கு சார்பாக பேசி வருவதையும், பிள்ளையான் சார்ந்து இருக்கக்கூடிய சரி பிழை என்பதை எடுத்து சொல்லுகின்ற நிலைப்பாடும் காணப்படுகிறது. இது எப்படி இருக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் வாய் துறக்கவே இல்லை என்ற ஒரு விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் பொய் என்ற ஒரு விடயமாக பிவித்திருக்கல உரிமைய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மைய நாடாளுமன்ற அமர்வுகளிலும் கூட நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிள்ளையான் இது சார்ந்து பல விடயங்களை சொல்லி இருந்தார் என்று. ஆனால் இன்று உதய கம்மன்பில இவ்வாறா சொல்வது எவ்வாறான நகர்வுகளை கொண்டு செல்லுகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, இப்படி இருக்க உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலை பிள்ளையான் சிறையில் இருந்தவாறே முன்கூட்டியதாகவே அறிந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு பல விடயங்களை சொல்லியிருந்தார் உதய கம்மன்பில. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த 4/10/2025 அன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் தடுப்பு காவலில் இருக்கின்ற பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் சர்ச்சைக்குரிய பல விடயங்களை விசாரணையின் போது குறிப்பிட்டிருந்தார் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதனை நம்பி ஜனாதிபதியும் ஏப்ரல் 21 முன்னர் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதாக குறிப்பிட்டிருந்தார். பிள்ளையானை நான் சிறையில் சென்று சந்தித்ததாக உதய கம்மன்பில சொல்லியிருந்தார். தான் சென்று பார்த்ததாகவும், குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணை அதிகாரிகள் எதுவும் கேட்கவும் இல்லை, அவரும் ஏதும் சொல்லவும் இல்லை என்ற விடயம் சொல்லியிருந்தார். ஆகவே அமைச்சர் ஆனந்த விஜயபால பொய்யுரைத்தார் என்பதை ஊடகங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்ற விடயத்தை உதய கம்மன்பில தெரிவித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று குறிப்பிடப்படுவது பொய். அவ்வாறு குறிப்பிடுவர்களுக்கு பைத்தியம் என்ற விடயத்தையும் உதய கம்மன்பில சொல்லியிருக்கிறார். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவத்துக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி குறிப்பிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சுனில் ஹந்துநேத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கும் ஜனாதிபதிக்கும் பதிலளித்திருக்கின்றார். இதையும் தாண்டி அசாத் மௌலானவை அரசு தரப்பு சாட்சியமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அண்மையில் நாடாளுமன்றத்தில் பிள்ளையான் பற்றி குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என்ற விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் 2 அடிப்படை மீறல், அதாவது உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதோடு பிள்ளையான் தமிழ் மொழியில வழங்கிய வாக்குமூலத்தின் பிரதியை காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். தமிழ் மொழி மூல வாக்கு மூலம் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு அது தனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்ற விடயமும் அங்கு சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குமூலத்தில் எந்த விடயங்களும் குண்டு தாக்குதல் பற்றி குறிப்பிடவில்லை. உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பற்றியே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் பிரிவினைவாதிகளின் நிதியை இந்த அரசு பெற்றுக்கொண்டுள்ளது. தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு விடுதலை புலிகளில் இருந்து விலகி இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலி கொடுக்க இந்த அரசு முயற்சிக்கின்றது என்ற விடயத்தை அங்கு முன்வைத்திருக்கின்றார். நன்றி கடன் நிமித்தமே பிள்ளையனுக்காக முன்னிலை ஆகினேன் என்ற விடயத்தை உதய கம்மன்பில சொல்ல, இராணுவத்தினரே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல், அதாவது குண்டு தாக்குதல் நடத்தினர் என்று பிள்ளையானூடாக வாய்மூல சாட்சியத்தை பெறவே இந்த அரசு முயற்சிக்கின்றது என்ற விடயம் அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அசாத் மௌலானவை அரசு தரப்பு சாட்சியமாக மாற்றிக்கொண்டு குண்டு தாக்குதலை இராணுவத்தின் மீது சுமத்தவே அரசு முயற்சிக்கின்றது. குண்டு தாக்குதல் பற்றி பிள்ளையான் ஏதும் குறிப்பிடவில்லை. அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என்ற விடயமும் இங்கு முன்வைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி தாம் கைது செய்யப்படுவதனை தடுக்கும் நோக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின முன்பிணை கோரி மனு தாக்கல் செய்திருந்தார்.
லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் தமது கைது செய்யப்படுவதனை தடுக்கும் நோக்கில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை பரிசீலனை செய்ததன் பின்னர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்குமாறு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவுக்கு தகவல் வழங்குமாறு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படும் வகையில் ராஜித சேனாரத்தினர் செயற்பட்டதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவுக்கு வழக்கு தாக்கல் செய்திருப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைப்பாடு நிறைய இருக்கு. தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இருக்கக்கூடிய பலர் பேர் லஞ்ச ஊழல் மோசடி தொடர்பிலான இந்த ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்படுவதும் விசாரணைகளுக்காக அழைக்கப்படுகின்ற நிலைப்பாடு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புகளின் பிற்பாடு அவர்களுடைய கைது நடவடிக்கைகளும் என்பது ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று பிள்ளையான் தொடர்பிலான ஒரு பேசு பொருளை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். பிள்ளையானுடைய வழக்கு இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது என்ற விடயத்தையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால கடந்த நாட்களில் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இவருடைய விசாரணையில் அடிவருடைய கைது நடவடிக்கை எதற்காக இடம்பெற்றது என்ற கேள்வி இருக்கிறது. இவர் அந்த பேராசிரியருடைய சம்பந்தமாக இல்லாட்டி அந்த விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருந்தவர். பிற்பாடு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலான முக்கிய ஒரு நபராக இவர் இருக்கின்றார் என்றவாறான பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இதிலும் குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் என்பதோ என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இல்லாட்டி அந்த ஒரு விடயத்தை அடிப்படையாக வைத்து பல இடங்களில் பல பிரச்சாரங்களையும் பல வாக்குறுதிகளையும் வழங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னால் தங்களுடைய ஆட்சியில் முதலாவதாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கான நீதியை நாங்கள் பெற்று தருவோம், யார் குற்றவாளிகள் என்பதை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்கின்ற விடயத்தை தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க முன்வைத்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்க கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் குற்றவாளிகளை நாங்கள் சட்டத்துக்கு முன் நிறுத்துவோம் என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள். ஆனால் அது அந்த நிறுத்துவோம் என்கின்றதுடைய நகர்வுதான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற பல வகையிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் தற்பொழுது பல வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், பல விசாரணைகளை நடத்தி இருக்கிறார்கள். கடைசியில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். இருப்பினும் இவர்கள் சார்ந்து இல்லாட்டி இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலாக இருக்கட்டும், இல்லாட்டி பிள்ளையானுடைய பல ஏனைய குற்றச்செயல்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அவர் சார்ந்திருக்கக்கூடிய சந்தேக வழக்குகளாக இருக்கட்டும், அனைத்து விதமான விடயங்களுக்குமான விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பின்னணியில் வெகு விரைவில் அவர் சார்ந்த ஒரு நகர்வு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும், இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய வழக்கு என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறதா. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பிள்ளையானுக்கு எவ்வாறான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கப் போகிறது, அரசினுடைய காலத்தில் எப்படி நிலைநாட்டப் போகிறார்கள் நீதியை என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.